இப்போ நம்ம பார்க்கும்போது சிஎம்ஏ ஃபைனல், சிஏ ஃபைனல், இண்டிஎஸ் 116, illustration 37. Modification that both increase and decrease in the scope of lease. ரொம்ப ரொம்ப முக்கியமான சாமி. எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் கேட்டு குழப்பாங்க. இண்டிஎஸ் 116 லீஸில் modification that both increase and decrease the scope of the lease. Lessee enters into 10-year lease for 2000 square meters of the office space. The annual lease payments are 1 lakh payable at the end of each year. The interest rate implicit in the lease cannot be readily determined. The lessee's incremental borrowing rate at the commencement date is 6%. At the beginning of the year 6, lessee and lessor agreed to amend the original lease to include an additional 1500 square meters of space in the same building. Starting from the beginning of the year 6, reduce the lease term from 10 years to 8 years. The annual fixed payment for rupees 3,500 square meters is 1,50,000 payable at the end of each year from 6 to 8. Lessee's incremental borrowing rate at the beginning of the 6th year is 7%. The considerations for the increase in scope of 1,500 square meters of space is not commensurate with the standard price for that increase adjusted to reflect the circumstances of the contract. Consequently, the lessee does not account the increase in scope that adds the right to use additional 1,500 square meters of the space as separate lease. How should the said modification be accounted for? அப்போ கணக்குப்படி பார்த்தா 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் த 6th இயர். ஃபஸ்ட்டு 10 வருஷம் லீஸ் டேர்மாக இருக்குது. அந்த லீஸோட வருஷம் வந்து குறையுது, 8 வருஷமாக குறையுது, 10லேருந்து 8 வருஷமாக குறையுது. 2000லேருந்து 3500 அப்போ ஸ்கோப் வந்து ஒன்று குறையுது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அந்த கான்செப்ட். ஸோ ஒன்று குறையுது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், முதல்ல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசி ஆரம்பத்தில் 10 வருஷம் லீஸ்ன்னு சொல்கிறாரு. ஆஃபீஸோட ஸ்பேஸ் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வருஷம் வருஷம் நீங்கள் 1 லட்ச ரூபா ஆனுவல் லீஸ் பேமெண்ட் தரணும். பேமெண்ட் வந்து வருஷ கடைசியில் தான் தரீங்க. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 6% இருக்குது. பிகினிங் ஆஃப் த இயரில் மாடிஃபிகேஷன் நடக்குது. இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஸ்கோப்பு, டிகிரீஸ் இன் ஸ்கோப். இன்க்ரீஸ் இன் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் மீட்டர் சேர்க்கப்படுது. டிகிரீஸ்னால் 10 வந்து 8 வருஷமாக குறைக்கிறாங்க. தட் மீன்ஸ் 2 வருஷம் குறையுது. அப்போ ஸ்பேஸ் வந்து 3500, ரிமைனிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் தான் இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனுவல் பேமெண்ட் வந்து 1,50,000 மாறுது. 1 லட்சத்துலேருந்து 1,50,000 மாறுது. இப்போ நியூ இன்க்ரிமெண்டல் ரேட் வந்து 7%. இப்போ முக்கியமான கான்செப்ட் ஒன்று இன்க்ரீஸு, ஒன்று டெக்ரீஸு. டிக்ரீஸ் போர்ஷன் ஒரிஜினல் 2000 மீட்ரு லீஸ் டேர்ம் குறைஞ்சது தனியாக அக்கௌண்ட் செய்யணும். ஒரிஜினல் 2000 மீட்டரையும் லீஸ் டைம் குறைஞ்சதையும் தனியாக அக்கௌண்ட் செய்யணும். செகண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்கும். 1500 ஸ்கொயர் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ரிமைனிங் லைபிலிட்டி 7% ரீஇன்வெஸ்ட் செய்யணும். இதுதான் இன்டயர் இல்லஸ்ட்ரேஷன். அப்போ ஒன்று இன்க்ரீஸு, ஒன்று டிக்ரீஸு, ஒன்று ரீஇன்வெஸ்ட். மாடிஃபிகேஷன் ரேட்டில் கோல்டு பேலன்ஸ் இயர் 5ல் அல்லது 6th இயர் பிகினிங்கில் லீஸ் லைபிலிட்டி 4,21,90 சொல்கிறாங்க. அசட்டோட வேல்யூ வந்து 3,27,900 சொல்கிறாங்க. இது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மாடிஃபிகேஷன் முன்னால் கேரிங் அமௌண்ட். சரி, டிக்ரீஸிங் லீஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் லீஸ் டைம் வந்து 10 இயர்ஸு, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் 8 வருஷமாக நீங்கள் குறைச்சிடுறீங்க. இப்போ 10லேருந்து 2 குறைச்சி 8 தான் இருக்கும். அப்போ 5 வருஷம் கழிச்சு பார்த்து திருப்பி எத்தனை வருஷம் இருக்கும்? மிச்சம் 3 வருஷம் இருக்கும். அப்போ ஒரிஜினல் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 5 வருஷமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ தான் இருக்குது?
3 தான் ரிமைனிங் இயர்ஸ் இருக்குது. அப்போ 3,67,950 ரூபா எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிடலாம். அந்த வேல்யூ எங்கே வந்துச்சு எங்கே வந்துச்சுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது இல்லையா? சாரி, இந்த வேல்யூ இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் லேட் தான் ஆகும், இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி 4,21,000 வந்துச்சு, எப்படி 3,67,000 வந்துச்சு அப்படின்றது டக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். ஸோ 1,00,000க்கு 10 இயருக்கு 6% எடுத்தால் எவ்வளோ வருது? 10,00,000க்கு 6%. 1/1.06. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஜிடி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 1 lakh into 7.360. இப்போ 7,36,000 ரூபா. இதை வந்து இந்த 7,36,000 மனசில் வச்சுட்டு ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு ரீபேமெண்ட் 1 2 3 4 5 கிட்ட வந்துரு பாருங்க. இன்ட்ரெஸ்ட்டு 7,36,000, இன்ட்ரெஸ்ட் 6%. ஸோ 44,360 மைனஸ் 1 lakh. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 680, 160. க்ளோசிங் பேலன்ஸ் கிடைச்சிச்சு. எஸ், செகண்ட் இயரு 680, 160 இன்ட்டு 6%, 40,880 மைனஸ் 1 lakh. ஸோ 620, 969. 620, 969 இன்ட்டு 620, 969 இன்ட்டு 6%, 37,258 மைனஸ் 1 lakh. அஞ்சு 58, 227. 5 58, 227 ப்ளஸ்ஸு 6%, 33,494 ப்ளஸ்ஸு 1 lakh. 4,91,720. 4,91,720 இன்ட்டு 6%, 29,500 மைனஸ் 1 lakh. ஸோ 4,21,224 இதுதான் இங்கே வந்து நிற்கும். ஃபிகராக வந்து 4,21,724 வருதுங்க. இப்போ 224 வருது. இங்கே வந்து இது 4,21,900 வருது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் ஸ்டடி டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ஆர்ஓஇ எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? இப்போ 4,00,000 சரி
7,36,000 divided by 10 years. அப்போ 73,600 5 years. அப்போ 73,600 into 5 years போட்டால் 3,68,000 இதுதான் இந்த 3,68,950 ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மாடிஃபிகேஷன் டேட்டில் ஓல்டு பேலன்ஸ் நான் எடுத்துட்டேன், லீஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருக்கணும், ஆர்ஓஇ அசெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டிக்ரீஸ் இன் லீஸ் டைம் தான். லீஸ் டைம் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 வருஷம் ரிமைனிங் இருக்குன்னு இப்போ 3 வருஷம் தான் இருக்குது. அப்போ 3,67,000 3,67,000 3,67,000 வச்சுக்கோங்க. இப்போ 3,67,950 என்பது ரிமைனிங் 5 இயர்ஸ் இருக்கணும். ஆனால் 3 இயர்ஸ் தான் இருக்குது. ஆனால் 50-50 கான்செப்ட் தானே. அப்போ 3,67,950 டிவைட் பை 5 into 3 போட்டால் 2,20,770. இதுதான் பை 3/5னா ஒரிஜினல் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 5 இயர்ஸ் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் தான் குறைச்சிட்டிங்க 3 வருஷமா. அப்போது ஆனால் மாடிஃபிகேஷன் காரணமாக 3 வருஷம் மட்டும் தான் ரிட்டர்ன் செய்கிறோம். ஸோ அப்போ வந்து ரிமைனிங் வந்து இப்படி தான் போகணும். இப்போ 2,20,770 தான் ஆர்ஓஇ அசெட்டோட வேல்யூ இருக்குது. ஸோ 2,20,770 தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் லீஸ் லைபிலிட்டி ரிமைனிங் 3 பேமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ ஒரிஜினல் பேமெண்ட் எவ்வளவு 1 lakh. ஏன் அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் பே பண்ணுறீங்க, 3 வருஷம் இருக்குது இல்லையா. இந்த 3 வருஷத்துக்கு 6% போட்டிருந்தா எவ்வளோ இருந்திருக்கணும், 2,67,900 இருந்திருக்கணும். இதுதான் ஒரிஜினல் ரிமைனிங் லைபிலிட்டி இருந்திருக்கணும். ஆனால் உங்களுடைய ஓல்டு லீஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 4,21,900 இருக்குது. அது வந்து இந்த ரிமைனிங் கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,53,790. அதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட் லீஸ் லைபிலிட்டி. அப்போ கம்பேர் லைபிலிட்டி ரிடக்ஷன்ஸ் வித் ஆர்ஓஇ ரிடக்ஷன்ஸ் இல்லையா. அப்போ 1,53,990 வந்து லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகுது. அசெட் வந்து 2,20,720 ரெடியூஸ் ஆகுது. அப்போ இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். லைபிலிட்டிஸில் வந்து 1,53,790 ரெடியூஸ் ஆகுது. அசெட்டில் வந்து இந்த 2,20,770 என்பது ரிமைனிங் ஆர்ஓஇ ரிடக்ஷன் இல்லை, எங்கிட்ட இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆர்ஓஇ. அப்போ மொத்தம் 3,68,000 என்னோட அசெட்டில் 2,20,720 போயிடுச்சு. எப்படின்றதுக்காக அந்த காலத்தினால இந்த 3 இயர்ஸ் அப்படின்ற காலத்தினால போயிடுச்சு. அப்போ ரிடக்ஷன் ஆக வேண்டிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் ரிடக்ஷன் ஆகும். ஸோ அதனால் 220 எடுத்துக்கிட்டால் தப்பு, 220 எடுக்கக்கூடாது. அந்த ஆக்சுவல் ஒரிஜினல் வேல்யூ 3,67,000. அந்த ரிமைனிங் வந்து 3 இயர்ஸுக்குரிய பாகம் இந்த 2,20,000 அப்படின்னு நான் சொன்னேன். 2,20,000 வந்தது நம்ம பார்த்தோம். இது வந்து 5ல் 3 வருஷத்துக்குரிய அமௌண்ட்டு. இந்த 3 வருஷத்துக்குரிய அமௌண்ட்டை தான் என்ன செய்யணும், கிடைக்கணும். எஸ். அப்போ எனக்கு 1,40,180 இருக்கும். அப்போ லைபிலிட்டியில் வந்து 1,53 குறையணும், ஆர்ஓஇயில் வந்து 1,47 குறையணும். ஸோ 6,610 தான் டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கெயினாக கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், டேர்ம் குறையுது. டேர்ம் குறைஞ்சி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் 6 to 7. இப்போது மாடிஃபிகேஷன் டேட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்போ இந்த மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th இயர், அதாவது 8 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. 5 வருஷம் முடிஞ்சிச்சு, 6, 7, 8. இந்த 6, 7, 8க்கு 1,50,000 போடணும். எவ்வளோங்க, 1,50,000 போடணும். இவங்க இதை தப்பாக எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து 1,50,000 தான் போகணும்.
இதுக்கு 1.07 1 2 3 1 divided by 1 divided by 1.07 1 2 3. இப்போ அவங்க சரியாக அவங்க எடுக்கல இன்ட்டு 1,50,000 நீங்கள் போடணும். இப்போ 3,93,600. இது தப்பு, இதுவும் தவறு. அப்போ ஆக்சுவல் 3,93,600 தான் சரியான விடை. சரி, இங்கே 2,67,300 எங்கே வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஓல்டு லீஸ் லைபிலிட்டி வந்து லீஸ் லைபிலிட்டி லேட்டும் ரிமைனிங் ஒரிஜினல் அசட் இல்லைங்களா? ரிமைனிங் ஒரிஜினல் அசட்டோடைய வேல்யூ தான் வந்து 2,67,300. எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், அந்த ரிமைனிங் 1 2 3 சொன்னேன் இல்லைங்களா, அதோட ஒரிஜினல் வந்து இவ்வளோ. ஆனால் 1,50,000 தானே வரணும். 1,50,000 போட்டால் 3,93,000 வரும் இல்லையா? அப்போ அதுக்கு 3,93,600க்கும் 2,62,400க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு 2,93,600 மைனஸ் 2,62,400. ஸோ 31,200 ஸோ 1,36,200 அப்படின்றது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த 1,36,200 இன்க்ரீஸ் 50,000 in all lease payments from 60 years to 80 years. ஸோ 60 + to ரிமைனிங் 100 lakh இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த 1,34,200 வந்து டிஃப்ரெண்ட்டு, அசட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ROU அக்கௌண்ட் டேட்டா டு தப்பாக போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ROU அக்கௌண்ட் டேட்டா டு லீஸ் லைபிலிட்டி அப்படி தான் வரும். எவ்வளவு? 1,36,200. சரி, இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ அடுத்த ஸ்கோப் பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆகிற ஸ்கோப்பு இப்போது அடிஷ்னல் 1,500 யூனிட் வந்துச்சு. இதற்காக நீங்கள் 1,00,000லேருந்து 1,50,000 தரீங்க. அந்த அடிஷ்னல் அதான் இவங்க சொல்கிறாங்க, இதற்காக அடிஷ்னல் பேமெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? இங்கே போட்டுருக்காங்க கரெக்டாக, நம்ம போட்டுட்டோம். ஓகே, பரவாயில்ல. அப்போ இந்த 1,50,000 1,50,000 1,50,000 இன்க்ரீஸ் ஆகுது. அதான் இந்த 1,31,200 தேர்ஃபோர் அடிஷ்னல் ரீபேமெண்ட் வந்து 1,31,200 அதுதான் வந்து ROU அக்கௌண்ட் டேட்டா. ஸோ அவங்க ஆல்ரெடி போட்டாங்க, நான் பார்க்காம நான் போட்டேன், சாரி. இந்த பாயிண்ட் இருக்குது, நான் தேவையில்லாம நாங்கள் போட்டோம் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அப்போ கரெக்ட் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 44,000 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லீஸ் ரெகக்னிஷன் தான். அதாவது 1,53,790 அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். எங்கேன்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து புரிஞ்சால் புரியாது, இந்த ஃபஸ்ட்டு வர கிளியர் ஆகும். இந்த டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த டேர்ம் ஒன்று புரிஞ்சிச்சு. அதாவது இதுதான் என்னுடைய அசட்டோடைய வேல்யூ, இது என்னுடைய லைபிலிட்டியோட ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ 4,21,900 அசட்டோட வேல்யூ இவ்வளோ அப்படின்றது வந்து நான் சொன்னேன். 3,20,000 அசட் இருக்குது,
3 இயர்ஸ்க்கு எடுக்கிறேன். ஸோ ஒரிஜினல் லீஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 2,67,900. டிகிரிஸ் இன் லைபிலிட்டி ஸோ நான் குறைக்கிறேன். 1,04,21,000 ரிமைனிங் லீஸு 2,67,000 இங்கே சொல்லியாச்சு. அப்போ எவ்வளோ கிட்ட இருந்திருக்கும் எனக்கு 1,53,729 இந்த லீஸ் லைபிலிட்டி. ROE வந்து நான் சொன்னேன் 1,47. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு 6,610. ஸோ எனக்கு இது ப்ராஃபிட். பட் இப்போ 2,24,000 பாருங்க, ஏற்கனவே ரிமைனிங் லைபிலிட்டி ரீமெசர் செய்யணும். 3 பேமெண்ட்ஸு 1,00,000 7% போட்டால் எவ்வளோ வருதுங்க 2,62,400. ஆனால் ப்ரீவியஸ்லி எவ்வளோ இருந்துச்சு எனக்கு 6% போடும்போது 2,67,300 இருந்துச்சு. ஸோ 2,67,300ன்றது 6%க்கு 7%க்கு 2,62,400. ஸோ 4,900. அப்போ 4,900 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைபிலிட்டிஸ் ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்போ அசட்டு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுதான் இந்த 4,900. இந்த கரெக்டாக தான் நான் தப்பாக போட்டேன். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ முதல்ல என்னென்ன செய்யணும்னு பாருங்கள். முதலில் டிகிரி செய்த பிறகு ரிமைனிங் ROU, தென் 7% ரீமெசர்மெண்ட்டு லெஸ் 4,900. தென் அடிஷ்னல் ஸ்பேஸு அதுக்கு ஒரு 1,36,000. தேர்ஃபோர் 2,20,000 மைனஸ் 4,900 ப்ளஸ் 1,37,000. ஸோ இதான் வந்து கான்செப்ட். மாடிஃபைடு ROU. இயர் 6 onwards வந்து லீஸ் லைபிலிட்டி வந்து 3,93,000. ROU 3,44,000. ரெவன்யூ லீஸ் 3 இயர்ஸ் 4 பேமெண்ட் 1,50,000. டிஸ்கவுண்ட் ரேட் 7%. அதனால் 6 முதல் லீஸ் லைபிலிட்டி ஷெடியூல் 7 தொடங்கும். அதான் அந்த கான்செப்ட். ஸோ மாடிஃபைடு ROU வந்துடும் 3 இயர்ஸ். இதுதான் டேபிளில் வரும் ஃபிகர். இப்போ என்டையர் இல்லஸ்ட்ரேஷன் ஒரே போல். ஓல்டு பேலன்ஸு பிகினிங் 6th இயர் லீஸ் லைபிலிட்டி 4 லட்சம் சில்லற, ROU 3,67,000. அப்போ லைபிலிட்டி ரிடக்ஷன்ஸ் 1,53, ROU ரிடக்ஷன்ஸ் 1,47. இது கெயின். ரிமைனிங் பார்ட் வந்து 6% ஒன்று, ROU 1. ரீஇன்வெஸ்டர்ஸ் பண்ணது பழையசுக்கும் புதுசுக்கும் டிஃப்ரென்ஸ் 4,900. அந்த லைபிலிட்டி என்ன செய்யணும் உங்களுக்கு குறைக்கும். இன்க்ரீஸ் ஆன ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 1,500. அந்த 1,500 எப்படின்றது அவங்க சொல்லியாச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற க்ளோஸ் ஃபைனல் லீஸ் எப்படி அவனே சொல்லியாச்சு. அப்போ டிகிரிஸ் ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷனல் டிடக்ஷன்ஸ் கெயின் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நியூ டிஸ்கவுண்ட் ரேட் எடுத்துக்கங்க. ரீமெசர் ரிமைனிங் லைபிலிட்டி கரஸ்பாண்டிங் ROU அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கடைசியாக தான் நீங்கள் என்ன செய்யணும், இன்க்ரீஸோட ஸ்கோப் எடுக்கணும். அதுக்கு அடிஷ்னல் ROU ப்ளஸ் அடிஷ்னல் லீஸ் லைபிலிட்டி. இப்போ ஸ்டார்ட் கட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் கெயின் ஆர் லாஸ், ரீமெசர் அட்டு நியூ ரேட், அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் வரணும். இதுதான் இல்லஸ்ட்ரேஷனுடைய முழு லாஜிக். ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, கொஞ்சம் பார்த்து